எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே வேர்ல்டு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு வீடியோ மக்களே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது வந்து ஒரு திருச்செந்தூர் ஒன் டே ட்ரிப். ஸோ நம்ம வந்து இப்போ தென்காசிலேருந்து கிளம்புறோம். ஸோ திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூரில் உள்ள பக்கத்தில் உள்ள என்ன ஒரு நாளில் என்ன மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும், முக்கியமான அட்ராக்ஷன் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ட்ராவல் பிளானு, ஹோட்டல் ஸ்டே, அப்புறம் வந்து சுற்றி பார்க்குற இடங்கள், அப்புறம் திருச்செந்தூர் எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோவோட கண்டினியூஸ் சீரியஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பலாம், வாங்க போகலாம். ஓகே மக்களே, ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோனால நம்ம ஃபேமிலியோட இஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன் அங்கேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு தான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இப்போ நம்ம அங்கே தான் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ திருச்செந்தூர் ட்ரிப்பு இப்போ சாயந்தரம் பார்த்திங்கன்னா 5 மணி. ஓகே, ஸோ மீதி எல்லாமே நம்ம போகிற வழியில் பேசலாம். ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தென்காசிலேருந்து கிளம்பியிருக்கோம். ஓகே, ஸோ திருச்செந்தூருக்கு வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு வந்து மொத்தம் வந்து தென்காசிலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து 120 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இதுக்கு இடையில வந்து மெயின் ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்குது. திருநெல்வேலி வந்து 60 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வரும். நான் சொல்கிறது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஸோ பார்ப்போம். நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 3 ஹவர்ஸில் போயிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நேரம் வந்து 5:30. ஸோ ஒரு 8:30க்குள்ளே நம்ம வந்து திருச்செந்தூர் ரீச் பண்ணலாம். இன்கேஸ் இன் பிட்வீன் நம்ம வந்து இடையில எதுவும் டீ பிரேக் எதுவும் நிப்பாட்டாமல் இருந்தோம்னா 8:30க்கு நம்ம வந்து திருச்செந்தூர் ரீச் ஆகிடலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இப்போ தான் ஆலங்குளத்தை கிராஸ் பண்ணிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடி 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ திருநெல்வேலி தென்காசி ரூட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். முதல்ல வந்து இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரோடை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ வந்து ரோடு வந்து ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. பட் ஒரு கெட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருது பாருங்க, இந்த டோல்கேட்டு. ஸோ ரோடு நான் எவ்வளோ நம்ம நல்ல ரோடாக கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி இந்த டோல்கேட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு இடையும் கிராஸ் பண்ணும்போது பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அது ஒன்று தான் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சங்கடம். பட் ஒரு நல்லதுல ஒரு கெட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து திருச்செந்தூரோட ட்ராவல் பிளானுக்கு வருவோம். இப்போ வந்து நான் வந்து தென்காசியில் இருக்கிறதுனால ஸோ எனக்கு வந்து ஒரே ஸ்ட்ரைட் ரூட் தான். நேராக தென்காசிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர். ஸோ எனக்கு வந்து மொத்தமாக ஒரு 120 கிலோமீட்டரில் நான் வந்து ட்ராவல் பண்ணிடுவேன். ஸோ இன்கேஸ் வந்து ரொம்ப சவுத் தமிழ்நாட்டிலேருந்து நார்த்து தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து மெயின் டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு வந்து மெயினான இடம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து வரீங்க அப்படின்னா நேராக திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் திருச்செந்தூர் வரலாம். இல்லை நீங்கள் வந்து அதுக்கும் நார்த்லேருந்து வரீங்க, இப்போ சென்னையிலேருந்தே வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேரக்ட் ட்ரெயின் வந்து தூத்துக்குடிக்கு இருக்குது. முத்துநகர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த ட்ரெயினில் வந்து தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் வரலாம். இல்லை திருநெல்வேலியிலேருந்தே உங்களுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் வந்து இருக்குது திருச்செந்தூருக்கு. ஃபுல்லாகவே அன்ரிசர்வ்டு தான், லோக்கல் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ நீங்கள் அதில் கூட டேரெக்டாகவே வந்து திருச்செந்தூருக்கு போய்க்கலாம். அது இல்லாமல் நிறைய திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு பஸ் ஃப்ரீக்வன்சியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அதுவும் போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கிளம்பி வர நேரத்தில் கூட சரியான மழை. இங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்குமே வந்து சரியான மழை தான் இருந்துச்சு. கடந்த லாஸ்ட் ஒரு 2-3 நாளாகவே கம்ப்ளீட்டாக வந்து ரெய்னியாக இருந்துச்சு இடம். அதனால் வந்து கொஞ்சம் டிராஃபிக் வந்து ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஃப்ரீக்வன்ஸாகவே வந்து பஸ் இருக்குது. மதுரையிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகலாம். இல்லை திருநெல்வேலியிலேருந்து அப்படி போகிறதும் போகலாம். ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி இருக்குது. நம்ம ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி நிறைய இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக வந்து நம்ம வந்து திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். திருநெல்வேலி டவுனில் இருக்கிறோம். இப்போ திருநெல்வேலி டவுனில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரோடு ஃபுல்லாகவே நல்ல தண்ணி நிறைய இருக்குது. அவ்வளோ ஹெவியான ரெயின் இப்போ இதுக்கு முன்னாடி பெஞ்சுது. இப்போவும் வந்து லைட்டாக வந்து ட்ரிஸ்லிங் அடிச்சுட்டே தான் இருக்குது. பட் செம்ம வந்து நம்ம மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் ஆனால் டிராஃபிக் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் போகும்போது ஃபுல்லாகவே டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகம். அதனால் ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டு.
இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலே ஒரு முக்கியமான ஒரு ஹாட்டான பிளேஸு. நிறைய பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடம். டவுனில் ஸ்ரீபுரத்தை வந்து ஜஸ்ட் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம் மக்களே. ஸோ இப்போ வந்து ஸ்ரீபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரிட்ஜ், திருவள்ளுவர் இரட்டைப்பாலம். ஸோ அந்த பிரிட்ஜ் தான் நான் வந்து கண்டிப்பாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு அதுக்காகவே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த திருவள்ளுவர் இரட்டைப்பாலத்தில் தான் நம்ம ஏறுறோம். இது வந்து 1969 ஒரு 4 வருஷம் பிளானில் வந்து அந்த டயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 47 lakhs பட்ஜெட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கத்தால் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து இந்தியாவிலேயே உள்ள ஒரு இந்தியாவிலே கட்டப்பட்ட முதல் இரட்டைப்பாலம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து தாமிரபரணி ஆற்றுக்கு மேலே போயிட்டுருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரிவர் தெரியும். இப்போ கிளியராக எடுக்க முடியல, பட் ஆனால் லைட்டாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ வந்து வண்ணாரப்பேட்டையை நம்ம கிராஸ் பண்ணுற மக்களே. இங்கேருந்து திருச்செந்தூர் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் காட்டுது பாருங்கள் நேராக. ஸோ ஒரே ரோடு தான். ஒரே ரோட்டில் வந்து ரைட்டு லெஃப்ட்டு திரும்புகிற மாதிரி இருக்கும். நம்ம ரைட்டில் திரும்பினோம்னா திருச்செந்தூர் போயிடலாம், லெஃப்ட்டில் திரும்பினா தூத்துக்குடி போகலாம். ஸோ அந்தமாரி வந்து இந்த ரோடு அமைஞ்சிருக்கு. இது வந்து அடுத்து ஒரு முக்கியமான பிஸ்னஸ் பிளேஸ் வண்ணாரப்பேட்டை. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலியில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட். ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் வண்ணாரப்பேட்டையோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே வந்து எல்லா பிஸ்னஸும் RMKV வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஷோரூம் இருக்குது. ஸோ RMKV பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்துச்சு. இப்போ புதுசாக கூட சரவணா ஸ்டோரோட ஜுவல்லரி வந்து எலைட் அப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த லெஃப்ட் சைடில் வரும் பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன், அந்த இருக்குது தூரத்தில் இருக்குது பாருங்கள். ஒரு வழியாக நம்ம வந்து இருக்கிற டிராஃபிக்லாம் தாண்டி திருநெல்வேலி வந்தாச்சு. ஸோ வாங்க ஒரு குயிக்காக ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. வாங்க போகலாம். இன்னும் 1.5 மணி நேரம் நம்ம ட்ராவல் வர பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் ட்ரிப் போக மாட்டோம். ஈவினிங் போய் நைட்டு ஸ்டே பண்ணுற மாரி எங்களுடைய பிளான் இருக்காது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 மணிக்கு கிளம்புவோம். 8 மணிக்கு திருச்செந்தூர் போயிட்டு காலையில் வந்து தரிசனம் பண்ணிட்டு மதியானம் மேலே வீடு கிளம்புற மாதிரி தான் பிளான் இருக்கும். பட் இந்த இடம் நம்ம வந்து பிளானை வந்து சேஞ்ச் பண்ணி நைட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட் டீ கடை. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கும். நம்மளுடைய 90s கிட்ஸுக்கு ஏற்ற மாரி வந்து நிறைய வந்து அந்த டயத்தில் அந்த காலத்தில் உள்ள அவ்வளவு மிட்டாய்களும் இருக்கும். 90s கிட்ஸ் கடை, மிட்டாய் கடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடை இந்த கடை தான். இங்கே வந்து எல்லா விதமான அந்த டயத்தில் என்னென்ன மிட்டாய்ஸ் கிடைச்சதோ எல்லாமே கிடைச்சி. பட் முதல்ல நிறைய வச்சுருந்தாங்க, இப்போ நிறைய கம்மி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் போகும்போது எப்போவுமே வழக்கமாக இந்த இடத்துல டீ குடிச்சிட்டு போகிறது தான் இப்போ எங்கள் பிளானு. பட் கொஞ்சம் டீ வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு கேட்டால் ஒர்த்து தான். இப்போ வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா வடை அதெல்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ வடையை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து திரும்ப எங்களுடைய பிரயாணத்தை தொடங்கினோம். கரெக்டாக நான் வந்து இந்த ஜங்ஷனில் தான் வந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் வந்து 2மே ஸ்ப்ளிட் ஆகுது. பார்த்திங்கன்னா ஏத்தாப்பில் வந்து ஒரு ரோடு தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும். அந்த ஒரு பஸ்ஸு போகுது பார்த்திங்கன்னா, அந்த ரோடு வந்து நேராக தூத்துக்குடிக்கு போகுது. இங்கே ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் வர காப்பர் லீஃப் அப்படின்னு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரைட் வந்து தூத்துக்குடி. இப்போ நம்ம திரும்புகிறோம், யூடர்ன் பண்ணி திரும்பிட்டோம். ஸோ திருச்செந்தூருக்கு போகிற இது அந்த ரோடு தெரியுதா, அது வந்து தூத்துக்குடி மக்களே. அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் போயிட்டு இந்த லெஃப்ட் திரும்பினா அது வந்து திருச்செந்தூர். ஸோ இவ்வளோ தான், ஒரு யூடர்ன்லேயே 2 ஊருக்கும் ரோடு பிரிஞ்சிடும். ஸோ அருமையாக இருக்கும். ஓகே மக்களே, ஸோ ஆஃப்டர் வந்து ஒரு 3 hours ட்ராவல் இன்க்ளூடிங் டீ பிரேக்கில் நம்ம வந்து திருச்செந்தூரை ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரைட் சைடில் போனீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட் திருவிழாவை கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு ஸோ நம்ம நேராக வந்து ரூம் பார்க்க கிளம்பியாச்சு. உங்களுக்கு திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் ஸ்டேக்கு வந்து பஞ்சமே இருக்காது. நிறைய லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. முன்னாடிலாம் வந்திங்கன்னா திருக்கோயிலேயே வந்து லாட்ஜஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ நிறைய எல்லாருக்குமே தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. கோயிலோட ரெனோவேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அதெல்லாம் வந்து அவைலபிள் இல்லை. அது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்ப ஆப்ரேஷன்ஸுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு வந்து நமக்கு பஞ்சமே இல்லை, ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஹையாகவும் போக வேணாம், ரொம்ப லோவாகவும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு மீடியமாக பார்க்கலாம், கொஞ்சம் ஃபேமிலியோடு தங்குறதுனால டீசெண்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு ஹோட்டலை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ நான் யூஸ்வலாக அந்த ஹோட்டலில் தங்குவேன். அதனால தான் இப்போவும் வந்து அதே ஹோட்டலுக்கு போகலாம். ஏன்னா போன தடவை தங்கியிருந்த இது நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப கிராண்டாக இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹோட்டல் தான் பார்த்திங்கன்னா இதோ வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹோட்டல் தான் வேல் மாணிக்கம் லாட்ஜ். ரொம்பவும் எக்ஸ்பென்ஸ் கிடையாது, ரொம்பவும் வந்து அதுமாதிரி ரொம்ப லக்ஸரியாகவும் இருக்காது, சுமாராக தான் இருக்கும். பட் ஆனால் தங்குறதுக்கு வசதியாக இருக்கும்.
ஓகே, நம்ம ரூம் புக் பண்ணியாச்சு மக்களே. இப்போ நேராக நம்ம தான் ஹோட்டல், நமக்கு படி ஏறினவுடனே ஃபஸ்ட் ரூம் 101. வாங்க ஹோட்டல் ரூமை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டபுள் காட் பெட்ரூம். 2 காட் இருக்கும். அண்ட் ஒரு கண்ணாடி, ஒரு செல்ஃபு, ஒரு டாய்லெட், அவ்வளோதான். ஓகே, ஒரு சிம்பிளாக இருக்கும். ஒரு 4 பேர் வந்து ஒரு நைட்டு தங்கிட்டு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இது போதும். ஏன்னா இதுவே நம்ம 4 மணிக்கே காலையில் எழுந்திரிச்சிருவோம். ஸோ இதுவே நமக்கு அதிகம் தான். சார் ரொம்ப நேரம் ரூமில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் பசிக்க வேற ஆரம்பிச்சிட்டு வாங்க டக்குன்னு வெளியே போய் பார்த்து சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கு இடையில் வந்து இந்த நைட் வியூ எப்படி இருக்குது, திருச்செந்தூரோட அந்த நைட் லைஃப் எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கேன். பட் ரொம்ப நைட்லாம் வந்து இந்த கடைகள்லாம் இருக்கிறதில்ல, சீக்கிரமே கடையை அடைச்சிடுறாங்க. பட் ஆனால் இந்த ரோடு எப்போவுமே மக்கள் நடமாட்டத்தோடு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஈவன் மிட் நைட்லேயுமே வந்து மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா பக்தர்கள் வந்து அங்கங்கே ஸோ ரொம்ப பசி எடுத்ததுனால ஸோ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் பவன் இந்த ஹோட்டல் தான் வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஸோ வாங்க போகலாம் சாப்பிட. ஓகே, ஸோ நைட்டுங்கனால ரொம்ப ஹெவியாக வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணாமல் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை அந்தமாரி தான் லைட் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பீச்சுக்கு வேறு போக வேண்டியிருக்கு. ஸோ பீச்சில் வேறு போயிட்டு சும்மா வந்து கால் நினச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஸோ சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த சரௌண்டிங்கில் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. பட் நல்ல ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான சாப்பாடு கிடச்சிது மக்களே. ஸோ மொத்தமாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு பார்த்திங்கன்னா 260 வரைக்கும் ஆச்சு. ஓகே, 4 பேருக்கு 260ங்கிறது ரீசனபிளான ப்ரைஸாக எனக்கு தோணுச்சு. அப்படியே வாங்க ஒரு பீச்சில் போயிட்டு காலை நினச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அங்கே விசாரித்தோம், ஹோட்டலில் விசாரிக்கும் போது அவங்க சொல்லிட்டாங்க, இனிமேல் இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாமி கும்பிட முடியாது, ஆல்ரெடி 9:10 ஆகிடுச்சு. இந்த டயத்தில் போய் நீங்கள் சாமி கும்பிட்றது வந்து வாய்ப்பு இல்லை, நடை அடைச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணால் போய் சுற்றி கோயில் பிரகாரத்தை வர சுற்றிட்டு கடலில் போய் காலை நினச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து அங்கே உள்ள ஹோட்டல் ஸ்டாஃப் வந்து சஜஸ்ட் பண்ணனால சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ரொம்ப ஹெவியாக ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. நைட்டில் தான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு போல இருக்குது. ஸோ இப்போவும் நாங்கள் போகும்போது நிறைய ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரினோவேஷன் ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. பட் வந்து 3 ஃபேஸாக வந்து இந்த ரினோவேஷன் ப்ராசஸை வந்து பண்ணுறாங்க மக்களே. ஆனால் இது வந்து எக்ஸ்பெக்டட் டு பி கம்ப்ளீட்டட் ஆன் October 24. பட் ஆனால் இது கொஞ்சம் October 24க்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே முடிஞ்சிருமாங்கிறது எனக்கு தெரியல. பட் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதுதான் நம்ம இதில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி அன்னதான மண்டபம் இருக்குது. இப்போ எல்லாமே க்ளோஸ்டு. அன்னதானம் வந்து இந்த ஆடி மாதங்கிறனால 6 மணிக்கே ஆரம்பிச்சிடுறாங்க மக்களே. காலையில் வந்து 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இதான் அன்னதான மண்டபம். இப்போ எல்லோரும் மக்கள் சாப்பிட்ற மாரி. இப்போ வந்து புதுசாக வந்து அன்னதான மண்டபம் வந்து 1000 பேர் சாப்பிட்ற மாரி அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரெனோவேஷனில் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் நம்ம ராஜகோபுரம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு. ஒன்லி கிளீனிங் தான். உங்களுக்கே தெரியும், திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் ராஜகோபுரத்தில் வந்து பெயிண்ட் பண்ணி கலர்ஃபுல்லாக ஆக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி இருந்துச்சோ அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். கலர்ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து ஒரு வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ அப்படியே போயிட்டு நம்ம கோயில் யானை தெய்வானையை பார்க்கலான்னு போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த நமக்கு தெய்வானை அங்கே இல்லை. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான். பட் நான் வந்து இருந்தாலும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திரும்ப நாளைக்கு வரும்போது நான் என்னால் திரும்ப வந்து தெய்வானையை கவர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அது எப்படி நம்ம கோயில் யானை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் முடியல. ஓகே, அதுதான் யானையோட ஷெல்டர். ஸோ அங்கே இல்லை. இதை நம்ம வந்து கோயிலோட ஓவரால் வந்து திருக்கோயிலோட வரைபடம். இப்போ வந்து டொனேஷன்ஸ் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் வரவேற்கப்படுகிறது. பட் நம்ம கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அது இல்லாமல் இப்போ விஐபி பாஸ் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குதுன்னு இங்கே நோட்டீஸ் போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து யாராக இருந்தாலும் சரி 100 rupees கட்டண வரிசை பொது தரிசனம் இல்லை 100 rupees கட்டண வரிசை அல்லது பொது தரிசனத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 100 ரூபாய் தரிசனத்துக்குரிய வழி. இப்போ நம்ம வந்து கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்து கீழே இந்த வழியாக தான் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து இந்த ஆர்ச் இருக்கா, அந்த ஆர்ச் வழியாக போனால் நாளிக்கிணறு போயிடலாம். நாளிக்கிணறை பற்றி கவர் பண்ணுறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன்.
இப்போ நாளிக்கிணறு கண்டிப்பாக ஃபங்க்ஷனலாக இருக்காது. இப்போ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுனால 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து இருக்காது. நீங்களே பார்க்கலாம், மக்கள் அங்கங்கே அப்படியே வந்து நைட்டு கோயிலில் தங்குறதே ஒரு பாக்கியமாக தான் நம்புகிறாங்க மக்கள். அதுவும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து தங்குறது வந்து அவ்வளோ விசேஷமாக இருக்கும். வீட்டுக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. ஸோ முக்கியமான ஒரு அந்த போர்டு வந்து எப்போவுமே என் கண்ணில் வந்து ஒரு நம்பிக்கை தரும். கருணை கடலே கந்தா போற்றி அப்படிங்கிற அந்த போர்டு இல்லை ரைட் சைடில் இருக்குது. அதை நான் காட்டுறேன் திரும்ப உங்களுக்கு. இதான் மெயின் என்ட்ரன்ஸ். எல்லாருமே இப்போ வந்து கோயில் சாமி கும்பிட்டுட்டு நடை அரைக்க போகிறாங்க. இதுக்கு மேலே க்யூவில் போகிறது வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் போகல. பட் அதிகாலையில் 4 மணிக்கே இருந்துச்சு, நம்ம போய் சாமி கும்பிட்டுலாம். இது வந்து எப்போவுமே எனக்கு இந்த இப்போ போர்டை படிக்கும்போதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸான முருகரோட ப்ரெசன்ஸ் அவ்வளோ இருக்கும். ஸோ பீச்சை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. மக்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க பீச்சுக்குள்ளே இறங்கி போய் பார்க்கலாம் என்ன இருக்குது. இது வந்து முதியோர்கள் லைன் மக்களே. இந்த வழியாக தான் முதியோர்கள் வந்து உள்ளே போய் உங்களோட ஐடி கார்டை கொண்டு போனீங்கன்னா மூத்த குடிமக்கள் வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க பீச்சுக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா நைட்டு 9:30 மணிக்கும் சேல் நடந்துருக்கோம். தேல வந்து சேல் பண்ணிகிட்ருக்காரு. முடிய போகுது, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதனால் டன். ஓகே. ஸோ ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வர்றவங்க, கடலில் குளிக்கணும்னு வர்ற மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை. கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. இதை வந்து கண்டிப்பாக காட்டணுங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். ஸோ நிறைய பாறைகள் இருக்குது. குழந்தைகளை வந்து இப்போ ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பெண்கள் குளிக்கிறதுக்கு வந்து இடைஞ்சல் எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் ரீசெண்டாக வந்து இங்கே வந்து இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் எதுவும் இல்லை. நான் ஈவன் லாஸ்ட் டைம் வரும்போது கூட நான் குளித்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட இம்பேக்ட் எதுவுமே இங்கே இல்லை. ஐ திங்க் சேஃப் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அந்தமாரி ஒரு நியூஸ் வந்து நான் பார்த்தேன். ஓகே, இப்போதைக்கு அந்தமாரி எதுவும் இல்லை. ஸோ நைட் லைஃப் பீச்சில் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், அருமையாக இருக்குது. ஸோ நைட்டு வந்து பௌர்ணமி அதுமாக பீச்சில் தங்குறது வந்து அவ்வளோ பாக்கியம்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பௌர்ணமி அதுமாக ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோடு வந்து தங்கி, அதுவும் கோயிலில் தங்கி, இப்போ இந்த தடவை ஹோட்டலில் புக் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் கோயிலில் தங்கி இருந்து போகிற மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக அதை நான் செய்வேன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு காலையில் 4 மணிக்கே எழுந்துச்சி வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து அடுத்தடுத்த பிளானுக்கு நம்ம போகன்றிருக்கோம் மக்களே. ஸோ நான் நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோவில் நான் திரும்ப வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே. ஸோ இப்போ நம்ம தென்காசிலேருந்து கிளம்பி திருச்செந்தூர் வந்து சேஃபாக ரீச் ஆகியாச்சு. பட் ஓவரால் ட்ராவல் டைம் வந்து 3 hours ஆச்சு. பட் இப்போ ரூம் வந்து புக் பண்ணி ரூமும் வந்து செட்டில் ஆயாச்சு. இந்த கேப்பில் வந்து நைட் லைஃப் எப்படி திருச்செந்தூர் சுவாமி சன்னதியை சுற்றி இருக்குது அப்படிங்கிறதும் பீச்சுக்கும் போயிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ரெய்னிங்காக இருக்கிறனால ரொம்ப டீப்பாக போக முடியல. அது இல்லாமல் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. ஸோ இதனால் வந்து ஃபுல் டீட்டெயிலாக இடத்துக்கு சுற்ற முடியல. பட் ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ நைட்டு தூக்கிட்டு நாளைக்கு காலையில் அதிகாலையில் போய் சாமி தரிசனம் பண்ணுவோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து டே எப்படி இருக்குது. ஸோ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறனால முன்னாடி மாரி அந்த நிறைய வசதிகள் இல்லை. பட் ஆனால் டே லைஃப் எப்படி இருக்குது, சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கடைகள் எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் SK World Tamil. பாய்.